இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுருங்க. இது வந்து கோஸ், இது வந்து இதழாக எடுத்து அப்படியே நல்லா அலசி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு நூடுல்ஸ் பாக்கெட், அப்புறம் வந்து இது ஃபிஷ் பால் அடுத்தது ஒரு மஷ்ரூம் பாக்கெட் எடுத்திருக்கேன். இந்த இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு சிக்கன் தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா இது போட்டுட்டு ஒரு 3 தக்காளி இல்லை 2 தக்காளி போட்டு நல்லா இதை மாதிரி பொடியாக அரிஞ்சு பிசைஞ்சு விட்டு கிட்டத்தட்ட ஒரு பாதி ஒரு சின்ன பவுல் எடுத்துட்டிங்கன்னா அது பாதி வர வரைக்கும் நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றிடணும். அதுக்கப்புறமா ஃபிஷ் பால், இது வந்து ஃபிஷ் பாலோட இன்னொரு வெரைட்டி. ஸோ அது நூடுல்ஸு, அதுக்கப்புறம் மஷ்ரூம் இதை நல்லா அலசிட்டு பிரிச்சுட்டு அலசிட்டு அப்புறம் அதை எல்லாமே நம்ம போட்டுக்கிறோம். இந்த நூடுல்ஸ் பேக்கெட் உள்ள இருந்தது அதுக்கப்புறம் முட்டையை ஒரு 2 உடச்சி ஊற்றி அப்படியே நல்லா கிண்டி விட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கேரட்டு, கோஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃபேவரட் வெஜிடபிள் பிடிச்சிருக்கோ அதுவுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் டெலிசியாக பண்ணியிருக்கேன். அண்ட் முட்டை ப்ளஸ் வந்து டோஃபு யூஸ் பண்ணிக்க